துலாம் ராசி என்பர்களை இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் உங்களுடன் இருக்கக்கூடிய இனிமையாக உங்களிடம் வந்து பேசக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள். யார் யாரெல்லாம் இனிமையாக பேசுகிறார்களோ அவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே நடக்கும். துலாம் ராசிக்காரங்களை இனிமையான வார்த்தைகள் எல்லாம் உண்மையான அன்பை குறிக்காது என்பதை வாழ்க்கை உங்களுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கலாம். சில மனிதர்கள் உங்களிடம் மிகவும் அன்பாக கூட பேசியிருக்கலாம். உங்களுடைய நலனை கூட பற்றி அதிகமாக கவலைப்படுவது போல நடித்த ஒரு நபர்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் காலங்கள் சென்ற பிறகு அவங்களுடைய உண்மையான எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்பட்டு அது தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் ஒருத்தவங்களுடைய வார்த்தைகளை விட அவனுடைய மனதை நம்பக்கூடிய குணம் கொண்டவர்களாகவே இன்னும் நீங்கள் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்தீர்கள். அதனாலேயே தான் சில நேரங்களில் வெளியில் அழகாக பேசக்கூடிய மனிதர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள். யாராவது வந்து உங்களுடைய மனதிற்கு பிடித்த மாதிரி இனிமையான வார்த்தைகளை பேசிவிட்டாலே உங்களுடைய மனமானது இவர்கள் தான் நல்லவர்கள், இவரிடம் தான் நம்ம இருக்க வேண்டும் என்றெல்லாம் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கலாம். இப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கிறது. இப்படி நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். ஜோதிட பார்வையில் துலாம் ராசிக்காரர்கள் உறவுகளில் அதிக நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் என்று கூறப்படுது. ஆனா வாழ்க்கை அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு புதிய பார்வைகளை கற்றுக் கொடுத்திருக்கும். இனிமே ஒருவர் எவ்வளவு இனிமையாக பேசுகிறார் என்பதை விட அவர் உங்களுக்காக என்ன செய்தார், பெரும் பேச்சை மட்டுமே கொடுத்தாரே தவிர ஏதேனும் நல்ல செயல்களை செய்தாரா என்பதை நம்ம பார்க்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை தான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். உண்மையா பொய்யா இல்லை என்பதை நீங்கள் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அதே போல் நீங்கள் யாரையுமே காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் ஏன் இப்படி நடந்தது என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் நிச்சயமாகவே இருக்கும். அவங்களுடைய அகராதியிலேயே மற்றவர்களை காயப்படுத்துவது என்ற வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையவே கிடையாது. ஒரு சின்ன சின்ன இரும்பிற்கு கூட உங்களால் தீங்கு விளைவிக்கவே முடியாது. வார்த்தைகளை மிகவும் கவனமாக பேசி உங்களுடைய எதிரிகளுக்கு கூட ஒரு சின்ன சின்ன மனக்காயங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அந்த ஒரு நபர்கள் நீங்களாகவே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் யாருக்கும் செய்யாத தீமைகள் அனைத்தும் உங்களுக்கு தீமைகளாகவே திரும்பி வந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டத்தையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. நீங்கள் யாரையெல்லாம் கண்ணின் இமை போல பாதுகாத்து ஒரு வார்த்தைகள் கூட காயப்படுத்தாமல் வளர்த்தீர்களோ அவர்களை உங்களை பொதுவெளியில் வார்த்தை சாட்டைகளால் அடித்து காயப்படுத்தி மென்மேலும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். நம்ம யாருக்கும் துரோகங்கள் நினைக்கவில்லையே, நமக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனைகள், ஏன் இந்த துயரங்கள் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் நீங்கள் நள்ளிரவில் தனியாக அழுது தீர்த்த ஒரு நாட்களும் ஏராளமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். இப்படிப்பட்ட நாட்கள் இருந்ததா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் பார்த்துவிட்டு மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுக்கு ஏற்ப செலவுகள் இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டாக்கலாம். முடிந்த அளவுக்கு செலவுகளை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்தி பாருங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார போட்டிகளை சமாளிப்பதற்கான ஒரு பக்குவங்கள் இப்பொழுது தான் பிறக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவு தான் வியாபாரங்கள் எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் அதில் உங்களால் அதை சரியாக வழிநடத்தி கொண்டு போகாமல் மட்டுமே தான் இருந்திருக்க முடியும். ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒரு வேலைகளையோ அல்லது ஒரு தொழிலையோ நீங்கள் தனியாக எடுத்து பார்த்தால் கூட உங்களால் செய்ய முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே நீங்கள் வந்திருப்பீர்கள். ஆமாவா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும்.
துலாம் ராசிக்காரங்களை பொதுவாகவே ஒரு முடிவை எடுப்பதற்குள் தராசை போல இரண்டு பக்கமும் யோசித்துத்தான் காலத்தை கடத்தக்கூடிய ஒரு நபர்களாக இன்னும் நீங்கள் இருந்து கொண்டுமே தான் உடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். அல்லது மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு தவறான முடிவுகளை எடுத்து பணத்தை இழக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் கடந்த கால துரோகங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் பாடத்தை கற்றுக் கொடுத்தது என்று தான் கூற வேண்டும். இனி வரக்கூடிய காலத்திலாவது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் மிகப்பெரிய ஒரு தீர்க்கமானதாகவும் ராஜதந்திரம் மிக்கதாகவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் எதில் முதலீடு செய்ய வேண்டும், எதில் வேலைக்கு மாற வேண்டும் என்று எடுக்கக்கூடிய உங்களுடைய சொந்த முடிவுகள் அனைத்தும் நேரடியான ஒரு பணப்புழக்கத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. உங்களுடைய முடிவுகளை உங்களுக்கான காந்த சக்தியாக மாறி பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வித்தைகளையும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய முடிவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதே போல் வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கும் நல்ல தகவல்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் வேலை தொடர்பான தகவல்கள், நேர்முகத்தின் தேர்வு வாய்ப்புகள், புதிய தொடர்புகள் மூலம் நல்ல மாற்றங்கள் உடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். நீங்கள் இதுவரை கற்றுக்கொண்ட திறமைகள் வீணாகவில்லை. உடைய முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே நீங்கள் இருங்கள். ஒரு கதவு மூடப்பட்டால் மற்றொரு கதவு திறக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கூட உடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதெல்லாம் ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் கவனித்து பாருங்கள். முடிந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சை வைத்து நீங்கள் மற்றவர்களை கவர்ந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செயல்கள் எல்லாம் எளிதாக கிடைக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் பார்த்துவிட்டு மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்லவிதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுக்கு ஏற்ப செலவுகள் இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டாக்கலாம். முடிந்த அளவுக்கு செலவுகளை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்தி பாருங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார போட்டிகளை சமாளிப்பதற்கான ஒரு பக்குவங்கள் இப்பொழுது தான் பிறக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவு தான் வியாபாரங்கள் எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் அதில் உங்களால் அதை சரியாக வழிநடத்தி கொண்டு போகாமல் மட்டுமே தான் இருந்திருக்க முடியும். ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒரு வேலைகளையோ அல்லது ஒரு தொழிலையோ நீங்கள் தனியாக எடுத்து பார்த்தால் கூட உங்களால் செய்ய முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே நீங்கள் வந்திருப்பீர்கள். ஆமாவா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். துலாம் ராசிக்காரங்களை பொதுவாகவே ஒரு முடிவை எடுப்பதற்குள் தராசை போல இரண்டு பக்கமும் யோசித்துத்தான் காலத்தை கடத்தக்கூடிய ஒரு நபர்களாக இன்னும் நீங்கள் இருந்து கொண்டுமே தான் உடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். அல்லது மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு தவறான முடிவுகளை எடுத்து பணத்தை இழக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் கடந்த கால துரோகங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் பாடத்தை கற்றுக் கொடுத்தது என்று தான் கூற வேண்டும். இனி வரக்கூடிய காலத்திலாவது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் மிகப்பெரிய ஒரு தீர்க்கமானதாகவும் ராஜதந்திரம் மிக்கதாகவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் எதில் முதலீடு செய்ய வேண்டும், எதில் வேலைக்கு மாற வேண்டும் என்று எடுக்கக்கூடிய உங்களுடைய சொந்த முடிவுகள் அனைத்தும் நேரடியான ஒரு